ஹலோ கைஸ், வெல்கம் டு ராயராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரைச்சி விட்ட கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது செம்மையாக இருக்கும். ரைஸ்க்கு, ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டாக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய், வெங்காயம், சீரகம், சோம்பு, மிளகு, வரமிளகா, நான் ஒரே ஒரு காஷ்மீரி மிளகா போட்டிருக்கேன் கலருக்காண்டி. இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா லைட்டாக அந்த வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். இது ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எப்போவுமே ஃபஸ்ட்டே தாளிச்சிடுவேன். ஆஸ் யுவர் விஷ், நீங்கள் லாஸ்ட்டில் கூட தாளிச்சிக்கலாம். நான் ஒரேடியாக குக்கரில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுவேன். அந்த குக்கரில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு 1.5 வெங்காயம் போல் குட்டி குட்டியாக சாப் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுருங்க, அதோட பச்சை வாசனை போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான், குட்டி தக்காளிக்கு 2 தக்காளி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும். நமக்கு இது ஒரு 3 to 4 விசில்ஸ் நம்ம வச்சோன்னா நம்ம ஈஸியாக அந்த சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். நான் இது பச்சை வாசனை போகிறதுக்காக நான் 1 கிளாஸ் தண்ணியை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பொட்டேட்டோஸ் ஒரு 2 பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோ வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் கல்லுப்பு 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு கோரியண்டரும் மேலே தூவிட்டு குக்கர் லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த சிக்கன் நல்லா ஜூஸியாக வெந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அட்டகாசமாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். நம்ம போட்ட பொட்டேட்டோஸ் அண்டு சிக்கனும் அவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அந்த அரைச்சி விட்ட கோழி குழம்பு வந்து லாஸ்ட்டாக இது வந்து நம்ம கோரியண்டர் போட்டு இறக்கணுன்னா அவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிடும். இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பரோட்டா, ரைஸ்க்கு, டிஃபன் வெரைட்டிஸ்க்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.